ஒரு மனிதனின் வெற்றி என்பது அவனுடைய மனதின் அளவை பொறுத்துதான் அமையும். நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களாலேயோ சக உறவுகளாலேயோ சூழ்நிலையாலேயும் அமைவது வெற்றி கிடையாது. வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வு. அதாவது ஒரு தாமரை மலரினுடைய தண்டின் அளவு அந்த தண்ணீரின் அளவை பொறுத்துதான் அமையும். அது மாதிரி ஒரு மனிதனின் வெற்றியின் முன்னேற்ற பாதையின் அளவு அவன் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தை பொறுத்து அமையும். அதாவது நான் முயற்சி செய்வேன், என்னால முடியும், நான் சாதிக்க பிறந்தவன் அப்படின்னு நம்ம மனதுக்கு நாம் தரும் ஊக்கத்தின் அளவை பொறுத்துதான் நம்முடைய வெற்றியின் அளவு தீர்மானிக்கப்படும். அதனால நம்ம பணியிடங்கள்லயோ வீடுகள்லயோ பிற இடங்கள்லயோ அவங்களினுடைய பணி ஆதிக்கத்தை நம் மீது செலுத்துபவர்கள் முன்னாடியும் நம்மளை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி அதை ரசிக்கிறவங்க முன்னாடியும் நாம செய்து காட்ட வேண்டியது என்ன தெரியுமா? அவங்கள விட ஒரு படி முன்னேறி போய் ஜெயிச்சு காட்டுறது மட்டும்தான். ஆக ஊக்கம்தான் ஆக்கம் தரும், வாழ்வில் முயற்சிதான் முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது.